நண்பர்களே வணக்கம். விடியங்காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெல்கம் டு T4 Vlogs. காலையில் எந்திரிச்சோடனே நல்ல வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பைபிள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து மேலே போனேன். நம்ம நாய்க்குட்டி நம்ம கூட விளையாடிட்டு அது கூட காலேஜ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். வெளியே வந்தால் எட்டி பார்த்துனுங்கிறா என்ன. அங்கேருந்து எங்கள் அப்பா கூட போயிட்டு டேரெக்டாக பஸ்ஸில் ஏறி டிக்கெட்டும் எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம ஊர் பாலாரெல்லாம் கிராஸ் பண்ணி எப்படியோ நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். கிட்டே போனோன்னே ஒரு பொருள் கிடச்சிது, அதை வச்சு கொண்டாட விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் நான் நம்ம காலேஜுலேயும் என்ட்ரு ஆகிட்டேன். ஊரிஸ் காலேஜ் எல்லூர், இதில் தான் நான் படிக்கிறேன். அப்புறம் இந்த கிளாஸில் தான் அண்ணன் ஃபஸ்ட் இயரில் படித்தேன். இதில் தான் எக்ஸாமும் எழுத போகிறேன். பெண்ணெல்லாம் ரெடி. எக்ஸாம் முடிச்சுட்டு நான் நேராக வெளியே வந்தாச்சு. ஆட்டோ ஏறிட்டு அங்கங்கே உக்காந்து திரும்பி பார்த்துருந்தேன். வீட்டுக்கு வந்து பேக் ஐட்டி போட்டதுக்கப்புறம் அண்ணாவை கூப்பிட்டு போயிட்டேன். என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா. அங்கேருந்து போயிட்டு வெள்ளை சொக்கா போட்ட மனுஷரோட வாதத்தை கேட்டால் அவர் மூக்கு போடி போட்டு போதையில் பேசுகிற மாதிரியே பேசின்னு இருந்தார். அப்படியே புது பீஸ் ஒன்று வந்துச்சு. அந்த புது பீஸோட அண்ணனும் வந்துட்டான். அவனுக்கு 2 பேரும் தட்டுன்னு முதல்ல போயிட்டு காடிக்கு பெட்ரோலை போட்டோம். அங்கேருந்து நேராக கிளம்பி நாங்கள் அங்கே லிம்ப்ரான்ற ஒரு ஹோட்டலுக்கு அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு மவுண்டன் டியூ வாங்கினோம். அங்கே உக்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதை குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேயே பர்கர் பார்சல் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே நம்ம அக்கா ஒருத்தவங்க வீட்டில் ஈவினிங்காக ப்ரேயர் மீட்டிங்கு. அங்கே போய் ப்ரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு பிரியாணி கொடுத்தாங்க. பிரியாணி சாப்பிட்டு நான் அண்ணாங்கெல்லாம் காடியை பரட்டின்னு சித்ரா காஃபிக்கு போயிட்டோம். நாங்கள் டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன வாங்கணுமோ அதுக்கு பில்லு போட்டு அப்படியே அக்காவுக்கு ஒரு ஆய் சொல்லிட்டு நான் ஒரு பால் வாங்கினேன். நம்ம வெள்ளை சொக்கா நபர் காஃபி வாங்கினார். பக்கத்தில் ஜான் அப்படியே ஒரு டீ வாங்கினான். நம்ம நீல சொக்கா நபர் நீங்கள் நீல சொக்கா போட்டு வந்து பேக் காஃபி வாங்கினார். அவங்க கூட சேர்ந்து 4 முடிச்சிக்கணும் நண்பர்களே.